சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. பிரிட்டிஷ் ரெசிடென்ட் உத்தரவிட்டார் என்பதற்காக தன் மக்கள் மீதே, அதுவும் வயிற்றுக்கு சோறிடும், இந்த உடலுக்கு உயிர் தங்கியிருக்க உணவு படைக்கும் தன் விவசாயிகள் மீதே இப்படியெல்லாம் உத்தரவிட மகாராஜாவுக்கு எப்படி தாயே மனசு வந்தது? என்ன செய்வது மகனே, பணப்பேய் பிடித்து ஆட்டும் போது மனித தன்மையெல்லாம் அந்த மனத்துக்குள் அமர்ந்து இருக்குமா என்ன? கொள்ளையடிப்பது, இந்த நாட்டை சுரண்டி கொழுப்பது, இந்த நாட்டின் செல்வ வளங்களை தன் நாட்டுக்கு கடத்தி செல்வது என்று வந்துவிட்ட பிரிட்டிஷ்காரர்களிடம் அப்படியெல்லாம் மனிதத்தன்மையை எதிர்பார்க்க முடியுமா? அல்லது தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள தன் மக்கள் மீதே வன்முறையை கட்டவிழ்த்துவிட்ட ஆட்சியாளர்களிடம்தான் அதையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா? ஆனாலும் ஒரு கட்டத்தில் மைசூர் மகாராஜா தயங்கித்தான் நின்றான். தனது மைசூர் படைகள் நகர் மாகாணத்தின் கிளர்ச்சியை அடக்க முடியாமல் தத்தளிப்பதை உணர்ந்தான். பிரிட்டிஷ் ரெசிடென்ட்டுக்கு தன் இயலாமையை தெரியப்படுத்தினான். விளைவு, பிரிட்டிஷ் துருப்புகள் இப்போது நேரடியாக களத்தில் இறங்கின. 1831 மே 31 கிளர்ச்சியாளர்களின் மையமான நகர் முற்றுகையிடப்பட்டது. நகர் கோட்டையை பிரிட்டிஷ் துருப்புகள் கைப்பற்றிக் கொண்டன. கிளர்ச்சியாளர்களான விவசாய குத்தகைதாரர்கள் பெரும் துன்பத்துக்கு இலக்கானார்கள். நகர் கிளர்ச்சி தற்காலிகமாக ஒடுக்கப்பட்டது. ஆனால் கிளர்ச்சியாளர்கள் போட்டிருந்த பலமான அடித்தளம் மேலும் ஓராண்டுக்கு அந்த கிளர்ச்சியை நீட்டித்துச் செல்ல வைத்தது. இருந்தபோதும் பிரிட்டிஷார் தங்கள் ஆயுத பலம் கொண்டு அந்த விவசாய கிளர்ச்சியாளர்களை முற்றிலும் அடக்கி வைத்தார்கள். விவசாய குத்தகைதாரர்களின் இந்த கிளர்ச்சி தன்னெழுச்சியாய் அமைந்ததுதான். அந்த கிளர்ச்சியாளர்களிடம் தொலைநோக்கு சிந்தனை எதுவும் இல்லைதான். ஆனால் பிரிட்டிஷாருக்கு எதிராகவும் பிரிட்டிஷ் அரசின் கைப்பாவையாக தலையாட்டிக் கொண்டிருந்த மைசூர் உடையார், திவான் பூர்ணையா ஆகியோருக்கு எதிராகவும் மற்ற பிரிவு மக்களிடையேயும் தீவிர எண்ணங்கள் தலை தூக்கின. அதனால் கவர்னர் ஜெனரல் வில்லியம் பென்டிங் ஒரு நடவடிக்கை எடுத்தான். மைசூரில் வேறு எவரும் இப்படி தன்னாட்சி அதிகாரம் என்று குரல் எழுப்பிவிடக் கூடாது என்பதற்காக அந்த பகுதியில் நிர்வாகத்துக்கென ஆணையர்களை நியமித்தார். கர்நாடக பகுதியில் விவசாயிகள் மட்டும்தான் ஏதோ கிளர்ச்சி செய்தார்கள் என்று இல்லை. கடற்கரை பகுதியிலும் அதே காலகட்டத்தில் கிளர்ச்சிகள் வெடித்தன. இந்த கிளர்ச்சியை கிழக்கிந்திய கம்பெனியின் ஆவணங்கள் கூடா கிளர்ச்சி என்றே பதிவு செய்தன. கர்நாடகத்தின் கடலோர பகுதிகளில் கடுமையான வரி விதிப்புக்கு எதிராகத்தான் அந்த கிளர்ச்சிகளும் ஏற்பட்டன. இந்த பகுதிகளெல்லாம் 1809, 1810 வரி விதிப்பு முறைகேடுகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவைதான். அதன் பின்னர் ஏற்பட்ட சமாதான நடவடிக்கைகளையும் பார்த்து கற்றுக்கொண்டவைதான். அந்த அனுபவம் தந்த துணிச்சலால் மீண்டும் ஒரு கிளர்ச்சியை அந்த பகுதி மக்கள் நடத்தி காட்டினார்கள். அந்த பகுதி கிராம நகரங்களின் மக்கள் ஒருங்கிணைந்து கூடேஸ்வரா மக்கள் பொதுமன்றம் என்பதை குறிப்பிட்டு தாங்கள் சுதந்திரமானவர்கள், அமைப்பு ரீதியாக நேரடி ஜனநாயகத்தை கொண்டவர்கள் என்று அறிவித்தார்கள். 1830 அந்த பொதுமக்கள் போராட்டம் தொடங்கியது. அது பின்னர் பல்வேறு வடிவங்களை பெற்றது.
அதன் குறிப்பிட வேண்டிய அம்சம் என்னவென்றால், கூடாக்களின் மன்றம் வெகுஜனங்களிடையே அவர்களின் சுதந்திர பிரகடனத்தை பதிய வைத்து எழுச்சித் தீயை பற்ற வைத்தது, மக்களை ஒழுங்குபடுத்தியது. அந்த போராட்டம் தன்னிச்சையானதுதான். ஆனால் அந்த போராட்ட வடிவம் மிக பெரிதாக வளர்ந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.